அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் எங்களுக்கு கிடைத்த பத்திரிகைகளை வைத்தும் அதேபோன்று எங்களுக்கு கிடைத்த செய்திகளையும் உங்களுக்கு அறிய தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஜனாதிபதி ரணிலுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். பெருந்தோட்ட மக்களின் கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு கைச்சாத்திடப்படும் செந்தில் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபையில் எடுத்துள்ள தீர்மானம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தேர்தலுக்கு முன்னர் பெருந்தோட்ட மக்கள் சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட தீர்மானித்துள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்தார். வம்பலப்பிட்டியவில் அமைந்துள்ள ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு இதனை அவர் தெரிவித்தார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தேசிய சபை கூடி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதற்கு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. எமது முடிவை ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளதோடு அதனை அடிப்படையாக கொண்டு பல கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டு இருக்கின்றன. பெருந்தோட்ட மக்களின் அடிப்படை உரிமைகள், கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதியிடம் கோரிக்கைகள் முன்வைத்திருக்கின்றோம். அதற்கமைய தேர்தலுக்கு முன்னர் வெகு விரைவில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. ஒப்பந்தம் கையெழுத்திட்ட பின்னர் ஜனாதிபதியிடம் நாம் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். பொருளாதார நெருக்கடியிலிருந்து 2 ஆண்டுகள் என்ற குறுகிய காலத்துக்குள் ஜனாதிபதி நாட்டை மீட்டுள்ளார். எனவே அவருக்கு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை வழங்கும் போது அதே போன்று குறுகிய காலத்தில் இலங்கையை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் நீண்ட காலமாக இழுபறி நிலையிலேயே காணப்பட்டது. ஆனால் தற்போது அந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. அதற்கமைய கடந்த 13ஆம் தேதி சம்பள நிர்ணய சபையின் தலைவரால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1350 ரூபாய் அடிப்படை சம்பளம், 350 ரூபாய் உற்பத்தி திறன் கொடுப்பனவு என குறிப்பிடப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டதாகவும் செய்தி வெளியாகியிருக்கிறது. இது எப்படியோ ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிக்காத இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்று ஒரு நாளும் கூற முடியாது. அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்காது என்று ஜனாதிபதியின் தலைமையாக கொண்ட அல்லது ஜனாதிபதியின் ஆதரவாளர்களை தலைமையாக கொண்ட சுயேட்சை வேட்பாளராகத்தான் ஜனாதிபதி களமிறங்குகிறார். அப்படி சுயேட்சை வேட்பாளராக இருக்கும்போது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய, அதாவது அமைச்சரவை அந்தஸ்து பெற்ற அமைச்சர்களில் ஒரே ஒரு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச போட்டியிடுவதற்காக தனது பதவியை ராஜினாமா செய்தார். மற்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் ஜனாதிபதியோடு தான் இருக்கின்றார்கள். அவ்வாறு ஜனாதிபதிக்கு வழங்கும் ஆதரவை அவர்கள் நிறுத்தினால் அல்லது அரசுக்கு வழங்கும் ஆதரவை நிறுத்தினால் உடனடியாக அவர்கள் அமைச்சு பதவியிலிருந்து தூக்கப்படுவார்கள். அப்படி இல்லை என்றால் அவர்களே அமைச்சு பதவியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டுத்தான் நாமல் ராஜபக்சவை ஆதரிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் சஜித் பிரேமதாசவையோ அல்லது யாரையோ ஒருவரையோ ஆதரிக்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு அமைச்சரும் அந்த விபரீத முடிவுக்கு இதுவரை செல்லவில்லை. காரணம், அவ்வாறு செல்ல முடியாத சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அமைச்சு பதவி போனால் எல்லாமே போய்விடும். ஆகவே அமைச்சு பதவியையும் கட்டி காத்து கொண்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு அமைச்சு பதவி மட்டுமல்ல, ஒரு ஆளுநர் பதவியும் இருக்கிறது. அதாவது கிழக்கு மாகாண ஆளுநராக செந்தில் தொண்டமான் இருக்கின்றார். அந்த பதவியையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அமைச்சு பதவியையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எனவே இவற்றை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்தே ஆக வேண்டும். வேறு மாற்று கருத்துக்கு இடமில்லை. நீங்கள் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அல்லது ரணில் விக்ரமசிங்கவுக்கு கீழ் இருந்து கொண்டு அல்லது கேபினட்டில் இருந்து கொண்டு அமைச்சரவையில் இருந்து கொண்டு நீங்கள் நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாது அல்லது சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாது. சஜித் பிரேமதாச மிக மிக உறுதியாக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, மக்கள் எம்மை வெற்றியடை செய்து விட்டார்கள், எம்மை வெற்றி பெற செய்ய மக்கள் தீர்மானித்து விட்டனர். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கிறார். நாட்டில் இதுவரை முன்னெடுக்கப்பட்டுள்ள கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியை வெற்றியடைய செய்ய மக்கள் தீர்மானித்து விட்டதாக தெரிய வந்துள்ளது. அது வெற்றி எமது வெற்றி அல்ல, அந்த வெற்றி எமது வெற்றி அல்ல, அது மக்களின் வெற்றியாகும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாவலப்பிட்டியவில்
நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இதனை அவர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் இதுவரை முன்னெடுக்கப்பட்டுள்ள கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் தேர்தலில் மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தியை வெற்றியடைய செய்ய தீர்மானித்து விட்டதாக தெரிய வந்துள்ளது. அந்த வெற்றி எமது வெற்றி அல்ல, அது மக்களின் வெற்றியாகும். விசேடமாக நாட்டின் பொருளாதாரம் சீரழிந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி தலைமையிலான அவருடைய பங்காளிகள் தமது சகாக்களின் நலனுக்காக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வாய்ப்பை எமது அரசாங்கத்தில் ஏற்படுத்துவோம் என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். இப்படி இருக்கும்போது பல இடங்களில் பல கருத்துக்களை சஜித் பிரேமதாஸ் தெரிவித்து வருகின்றார். நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறையை ஒழிக்கப் போவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இது மாதிரி நிறைய ஜனாதிபதிகள் அது தேர்தல் காலங்களின் போது ஜனாதிபதிகள் தெரிவித்த கருத்துக்கள் இன்னும் ஞாபகத்துக்கு வருகின்றது. இவ்வாறு சஜித் பிரேமதாச ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி தேர்தல் முறையை ஒழிப்பதாக அல்லது ஒழிக்கப் போவதாக அல்லது இல்லாதொழிக்கப் போவதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இதே போன்று பலர் பல காலங்களில் தெரிவித்தது எங்களுக்கு ஞாபகம் வருகின்றது. ஆனால் யாரும் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார், நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிப்பேன் என்று. அவராலும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எது எப்படியோ அது அவ்வாறு இலகுவாக அதை செய்ய முடியாது. ஆனால் அடுத்த 5 வருடங்களுக்கு நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை இருக்க வேண்டும் என்று சமன் ரத்னப்பிரிய ஜனாதிபதியின் தொழிற்சங்கங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பணிப்பாளர் கூறுகின்றார். அடுத்த 5 வருடங்களுக்கு ஜனாதிபதி முறை, நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறை இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அது ரணில் விக்ரமசிங்கையாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக 2022 ஜூலையுடன் ஒப்பிடுகையில் நிலைமை சிறப்பாக உள்ளதா, மோசமாகியுள்ளதா? ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கேள்வி கேட்கிறார். திட்டத்தை இடைநடுவில் கைவிடக்கூடாது என்கிறார் ஜனாதிபதி ரணில். எவராலும் தீர்க்க முடியாமல் போன பொருளாதார நெருக்கடியை தன்னால் தீர்க்க முடிந்திருந்தாலும் சரியான பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இந்த வேலை திட்டத்தை இடைநடுவில் கைவிட்டால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தினார். எனவே ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தமது எதிர்காலம் குறித்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். ரணிலிடம் கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் சமூக வலைத்தளங்கள் ஊடாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 75 வருட கால ஆட்சியாளர்கள் நாட்டின் அபிவிருத்திக்காக எதனையும் செய்யவில்லை என சில தரப்பினர் குற்றம் சுமத்திய போதிலும் அது உண்மை இல்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி தேசிய பொருளாதாரம் அதேபோன்று வீரகேசரி பத்திரிகையின் 7ஆம் பக்கத்திலே தொடர்கிறது. தொடர்பில் பேசி மக்கள் விடுதலை முன்னணி போன்ற கட்சிகள் உருவாக்கிய நிலைப்பாடை நாட்டின் விரைவான பொருளாதார அபிவிருத்திக்கு தடையாக அமைந்தது எனவும் அவர் தெரிவித்தார். அதே போன்று பல கேள்விகள் அவரிடம் கேட்கப்படுகின்றது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு சிலிண்டர் சின்னத்தை தெரிவு செய்துள்ளீர்கள். யானை இல்லாமல் சிலிண்டர் தெரிவு செய்யப்பட்டதன் காரணம் என்ன? அதற்கு ஜனாதிபதி பதிலளிக்கிறார். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்தேன். கட்சி சாராமல் செயற்பட வேண்டும் என்ற வலுவான கோரிக்கையை முன்வைக்கப்பட்டது. அதற்கேற்ப அரசியல் ரீதியாக புதிதாக சிந்திக்க வேண்டும். பல குழுக்களுடன் இணைந்து செயற்பட்டதால் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்தேன். சுயேட்சை வேட்பாளர் எந்த சின்னத்தையும் தேர்வு செய்யலாம். இத்தருணத்தில் சிலிண்டர் சின்னமே மிக பொருத்தமானதாகும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். எனவே ஜனாதிபதியின் சின்னம் சிலிண்டர் சின்னம். ஜனாதிபதியின் சின்னம் சிலிண்டராக இருக்கும்போது இன்னும் ஏராளமான சின்னங்கள் இருக்கிறது. கரும்பலகை, இரட்டை இலை, டயர், மருந்தேற்றல் சூழல், கணிப்பான், அதே போன்று கால்பந்து, பதக்கம், நீர்க்குழாய், பலாப்பழம், நட்சத்திரம், முச்சக்கர வண்டி, வாழைப்பழம் சீப்பு, அன்னாசி, திசைக்காட்டி, பலூன், சங்கு, மோட்டார் சைக்கிள், குதிரை லாடம், தொலைபேசி, லாந்தர், அதே போன்று மேசை மின்விசிறி, தேங்காய், உழவு இயந்திரம், குடை, வில்லும் அம்பும், மூக்கு கண்ணாடி, கிரிக்கெட் மட்டை, கோப்பை, கடித உரை, மலர் மொட்டு, மோட்டார் கார், கங்காரு, கொடி, மேசை, எரிவாயு சிலிண்டர், கத்திரிக்கோள், உண்டியல். இப்படி 39 சின்னங்களும் 39 சின்னங்களின் வேட்பாளர்களின் பெயரும் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை தான் நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். யார் யார் என்னென்ன சின்னத்தில் போட்டியிடுகின்றார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்க, இவ்வாறு தான் வேட்பாளர்களின் பெயர்களும் அதே நேரத்தில் அவர்களது சின்னங்களும் இன்றைய தினகரன் பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது.
எல்லா பொருட்களும் இருக்கிறது. தாராளமாக இந்த நாட்டுக்கு அடுத்த 5 வருடத்திற்கு தேவையான அந்த சின்னத்தை நீங்கள் தெரிவு செய்து அந்த சின்னத்திற்கு முன் புள்ளடியிடலாம். விருப்ப வாக்குகளும் இம்முறை இடலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் சில கட்சிகளில் கூறப்படுகின்றது விருப்ப வாக்கே வேண்டாம், நீங்கள் இவருக்கு எங்கள் தலைவருக்கு மட்டும் வாக்களியுங்கள் என்று கூறப்படுகிறது. சரி, அடுத்ததாக அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் 2022ஆம் ஆண்டு நெருக்கடியின் போது தப்பி ஓடினார்கள், அவர்கள் ஓடி ஒளிந்தார்கள் என்று கூறப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிடுகின்றார். நாம் தப்பியோடவில்லை. ஜனாதிபதியின் கேள்விக்கு அனுரகுமார பதில்: நாட்டை பொறுப்பேற்குமாறு ராஜபக்சக்கள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. நெருக்கடியை தீர்த்து வைக்க தேசிய மக்கள் சக்தி தயார். எங்களுக்கு அதிகாரத்தை தாருங்கள் என்று ஜனாதிபதி கோட்டாபேவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பினோம். குறைந்தபட்சம் அந்த கடிதம் கிடைத்தது என்று கூட எங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று. அப்படி தானே, ஒருத்தர் கடிதம் ஒன்று கிடைத்தா கடிதம் கிடைத்திருக்கின்றது பதில் போடணும், என்ன இது கூடவா தெரியாது? தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமாகிய அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். விக்ரமசிங்க ஒரு ஜனாதிபதி, ரணிலின் அளவுக்கு பொய்யுரைத்தல் பரவாயில்லை, அதாவது ரணிலின் அளவுக்கு பொய்யுரைத்தால் பரவாயில்லை, ஆனால் ஜனாதிபதி பதவிக்கு அவ்வாறான விடயங்களை கூறுவது பொருத்தமற்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். எனவே நாட்டை அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டு மோசடிகள், ஊழல்கள் நிறைந்த கலாச்சாரத்தை ஏற்படுத்திய குழுக்கள் தம்மை பகிர்ந்து கொள்வதில் முழுமையாக ஈடுபட்டுள்ளனர். ரணில் விக்ரமசிங்க ஒரு பகுதியை அபகரித்து கொள்ள முயற்சி செய்கிறார். நாமல் ராஜபக்ச ஒரு பகுதியை வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார். சஜித் பிரேமதாச ஒன்று சேர்ந்து குப்பை மேடுகளை சேர்த்து கொள்ள முயற்சி செய்கிறார். இதுவே அவர்களின் அரசியல். ஆனால் எங்கள் பலமே மக்களின் சக்தியாக மாறியிருக்கின்றது என்றும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவிக்கிறார். குப்பைகள் தான் சேர்ந்திருக்கின்றதாம் சஜித் பிரேமதாசோடு என்ற அவரும், அதே போன்று ஊழல்கள் நிறைந்த கலாச்சாரத்தை ஏற்படுத்திய குழுக்களும் ரணில் விக்ரமசிங்கவை சுற்றியிருப்பதாகவும் இப்படி ஆளுக்கால் மாறி மாறி புகார்களை சொல்லிக்கொள்ளும் ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது. நாமல் ராஜபக்ச களத்தில் இறங்கி இருக்கின்றார், மொட்டு சின்னத்தில் இறங்கி இருக்கின்றார். 21ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் அனுராதபுரத்தில் அவரது முதலாவது தேர்தல் பிரசார கூட்டம் ஆரம்பமாகின்றது. எனவே அதற்கு முதல் ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெற செய்ய அனுராதபுரத்திலே ஒரு தேர்தல் கூட்டம் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிலே கலந்து கொண்டார். அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் ராஜாங்க அமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள். இப்படி இருக்கும்போது இப்பொழுது அந்த கூட்டம் நடந்த அதே மைதானத்தில் தான் இந்த கூட்டம் நடக்கின்றது என்றால் இல்லை. அந்த 17ஆம் தேதி தொடக்கம் அடுத்து வரும் ஒரு கிழமைக்கு அந்த மைதானத்தை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பாளர் அல்லது மிகப்பெரிய உருவத்தில் நான் சொல்லவில்லை, பல வருடங்களாக அனுபவம் நிறைந்த அனுராதபுர அமைப்பாளராகிய SM சந்திரசேன அந்த விளையாட்டரங்கை அடுத்து 7 நாட்களுக்கு யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என்று அதை பதிவு செய்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது வேறொரு மைதானத்திலே தான் இவர்கள் இந்த மொட்டு கட்சியின் முதலாவது கன்னி தேர்தல் பிரசார கூட்டத்தை அனுராதபுரத்திலே 21ஆம் தேதி நாளைய தினம் நடத்துகிறார்கள். இப்படி இருக்கும்போது நாடு முழுவதும் பிரசாரம் செய்வேன், மஹிந்த ராஜபக்ச சொல்கிறார். தன்னுடைய புதல்வருக்காக நாடு முழுவதும் நான் பிரசாரம் செய்வேன், மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு. அதேபோன்று கண்டி ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்திற்கு நேற்று விஜயம் செய்த நாமல் ராஜபக்ச அங்கு பூஜை வழிபாடுகளில் கலந்து கொள்வதையும் படத்தில் காணலாம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மொட்டு கட்சியின் தலைவரோ யாராவது ஒரு உறுப்பினரோ வந்தால் அல்லது இப்படி ஒரு உறுப்பினர் வரும்போது பின்னால் மிகப்பெரிய ஒரு பட்டாளம் இருக்கும். ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 10 பேர் அல்லது 15 பேர் மட்டுமே இருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச கண்டி ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்திற்கு நேற்று விஜயம் செய்து வழிபாடுகளில் ஈடுபட்டார். நாடு முழுவதும் பிரசாரம் செய்வேன், மஹிந்த ராஜபக்ச. ராசதுரை அஷானின் செய்தி. ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் வெற்றிக்காக நாடு முழுவதும் தேர்தல் பிரசாரங்களை நடத்துவேன். எம்மீதான மக்கள் நம்பிக்கை இன்னும் உறுதியாக உள்ளது, நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். கலனி ரஜமா விஹாரையில் நேற்று வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஊடகவியலாளர் ஒருவர் கேட்டார், போனவர்கள் மீண்டும் வருவார்கள், அதாவது போனவர்கள் என்றால் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிக்க சென்றவர்கள் மீண்டும் வந்தால் அவர்களை இணைத்து கொள்வீர்களா என்று கேட்டதற்கு மே அப்பிட்ட தியன்னே சலூன் தொராக், எங்களுக்கு இருப்பது சலூன் கதவு. இந்த சலூன் கதவு எப்படி இருக்கும் என்றால் ஒரு பக்கமும் போகலாம், இந்த பக்கமும் போகலாம், இந்த பக்கம் வரலாம், இப்படி ஆடிக்கொண்டு தான் இருக்கும். அதுக்கு பூட்டு போட முடியாது, போடவும் மாட்டார்கள். ஆகவே எங்களிடம் இருப்பது சலூன் கதவு. போனவர்கள் போகலாம், வருபவர்கள் வரலாம், போனவர்கள் மீண்டும் வரலாம்,
அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை என்று மஹிந்த ராஜபக்ச சொல்கிறார். எனவே சலூன் துரை என்று கூறப்படுகின்ற சலூன் கதவு எப்பொழுதுமே திறந்திருக்கின்றது என்று தெரிவிக்கின்றார். எதை எப்படியோ நான் முதலில் குறிப்பிட்டேன், அனுராதபுரம் மாவட்ட பிரதான அமைப்பாளராக இருப்பவர் SM சந்திரசேன, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின், ஆனால் இப்பொழுது இல்லை, இருந்தவர். அவரை அந்த பதவியிலிருந்து தூக்கிவிட்டார்கள். இப்பொழுது சந்திரசேன என்ன சொல்கின்றார் என்றால், 2 பேரால் தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பலவீனம் அடைந்தது. ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்த கட்சி மோசமடைந்ததற்கு காரணம் 2 பேர். ஒருவர் திஸ்ஸகுட்டி ஆராய்ச்சி, இன்னும் ஒருவர் முன்னாள் ரஷ்ய தூதுவர் உதயங்க வீரதுங்க என்று குறிப்பிடுபவர் யார் என்றால் SM சந்திரசேன. கட்சி பலவீனமடைய உதயங்க திஸ்ஸவே பிரதான காரணம் SM சந்திரசேன கூறுகிறார். ராஜபக்சக்களின் நலன் விரும்பி என்று கூறிக்கொள்ளும் உதயங்க வீரதுங்க பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராய்ச்சி ஆகியோரின் முறையற்ற கருத்துக்கள் மற்றும் செயற்பாடுகளினால் தான் பொதுஜன பெரமுன இன்று பலவீனமடைந்துள்ளது. தவறுகளையும் இன்னும் அவர்கள் திருத்திக் கொள்ளவில்லை என ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன தெரிவித்தார். அனுராதபுர பகுதியில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்குவோம். 2025ஆம் ஆண்டு இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் மொட்டு சின்னத்தில் தனித்து போட்டியிடவும் தீர்மானித்துள்ளதாக பொதுஜன பெரமுனவின் தலைவர்கள் எம்மிடம் குறிப்பிட்டார்கள். அதாவது சின்னத்தில் தனித்து போட்டியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் தலைவர்கள் எம்மிடத்தில் குறிப்பிட்டார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் கடந்த மாதம் 29ஆம் தேதி இடம்பெற்ற கட்சியின் நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் எமக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு எதிராக தீர்மானங்கள் மாத்திரமே எடுக்கப்பட்டன. கட்சியின் உறுப்பினரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவதாக எம்மிடம் ஆரம்பத்தில் குறிப்பிடவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அப்பச்சி, அதாவது தந்தையை சகோதர சிங்கள மொழியிலே அப்பாச்சி என்றும் தாத்தி என்றும் கூறுவார்கள். இந்த அப்பாச்சி என்று கூறுவது ஒரு அன்புடன், ஒரு பாசத்துடன், ஒரு ஏக்கத்துடன், இப்படி அன்புடன் பாசத்துடன் ஏக்கத்துடன் விழிக்கப்பட்டவர் தான் மஹிந்த ராஜபக்ச. இந்த SM சந்திரசேன எல்லாம் அப்பாச்சி என்று தான் அழைத்தார்கள். மற்ற அனைவருமே அவரை அவ்வாறு தான் அழைப்பார்கள். ஆனால் ஒருபோதும் நாங்கள் மஹிந்த ராஜபக்சவை இழிவுபடுத்த மாட்டோம், மஹிந்த ராஜபக்சவை நாங்கள் விமர்சிக்க மாட்டோம் என்றும் SM சந்திரசேன சொல்கிறாரு. அவர் இன்னமும் எங்களுக்கு அப்பாச்சி தான், இன்னமும் மஹிந்த ராஜபக்ச எங்களுடைய தந்தை தான், ஒருபோதும் நாங்கள் மஹிந்த ராஜபக்சவை நாங்கள் விமர்சிக்க மாட்டோம் என்று SM சந்திரசேன சொல்கிறார். ஆனால் மீண்டும் அவர்கள் அடுத்த வரப்போகின்ற பொது தேர்தலிலே மொட்டு சின்னத்திலே போட்டியிடுவார்கள், அது உறுதியாக இருக்கிறது. நாங்கள் மொட்டு சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பலர் சொல்கின்றார்கள், ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றவுடன் கட்சியை எங்களுடையதாக்கிக் கொள்வோம் என்று சொல்கின்றார்கள். எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஏற்பட்ட நிலைமை பொதுஜன பெரமுனவுக்கும் வரப்போகின்றதா? கட்சி யார் பக்கம் என்று நீதிமன்றத்தில் போய் கேட்கப் போகின்றார்களா? இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றது. சரி, அதெல்லாம் நாங்கள் பிறகு பார்க்கலாம். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி. நாடு முழுவதும் 13,000 வாக்களிப்பு மத்திய நிலையங்கள். நாடு முழுவதும் சுமார் 13,000 வாக்களிப்பு மத்திய நிலையங்கள். தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தகவல். ஜனாதிபதி தேர்தல் பணிகளுக்காக இம்முறை 2 லட்சம் வரையிலான அரச ஊழியர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் 13,000 வாக்களிப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். அதே போன்று சுமார் 2 லட்சத்துக்கும் அதிகமான, அதாவது அரச ஊழியர்கள் பயன்படுத்தப்பட இருக்கின்றார்கள். 2 லட்சம் அரச ஊழியர்கள் கடமையில் ஈடுபட உள்ளனர். நாடளாவிய ரீதியில் 13,000 வாக்களிப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதே போன்று செப்டம்பர் மாதம் 5, 6 ஆகிய திகதிகளில் வாக்களிக்க முடியும். தபால் மூல வாக்குகள் அரச ஊழியர்களுக்கான ஏனைய அரச நிறுவனங்களில் உத்தியோகத்தர்கள் செப்டம்பர் மாதம் 5, 6 ஆகிய தேதிகளில் வாக்களிக்க முடியும். இவ்விரு தினங்களில் வாக்களிக்காதவர்கள் 11, 12 ஆகிய தேதிகளில் வாக்களிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சரி, இன்னும் ஏராளமான செய்திகளை பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கை வந்ததும் தான் இறுதி முடிவெடுப்போம், சுமந்திரன் MP கூறுகிறார். பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அரியநேத்திரனிடம் விளக்கம் கோரி 2 வார கால அவகாசம் கொடுத்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதுவரை கட்சி கூட்டங்களிலும் பங்கேற்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமாக MS சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பிரதான வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எமது அடிப்படை நிலைப்பாடானது வடக்கும் கிழக்கும் இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வாகும். 3 பிரதான வேட்பாளர்களுடனும்
இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் பேசிய விடயங்கள் தொடர்பாகவும் இவ்வாறு அறிக்கை தெரிவித்திருக்கின்றார். கூட்டத்தில் தெரியப்படுத்தினோம் என்றும் சுமந்திரன் அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கின்றார். எது எப்படியோ இதுவரை இலங்கை தமிழரசு கட்சி யாருக்கு ஆதரவு என்று தெரிவிக்கவில்லை. எது எப்படியோ அதாவது மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் வணக்கத்துக்குரிய ஜோசப் பொன்னையா ஆண்டகை என்ன சொல்றார்? பொது வேட்பாளருக்கு தமிழ் தேசியத்தினர் ஒன்று திரண்டு வாக்களிக்க வேண்டும். நமது நாட்டில் தமிழர்கள் பூர்வீக குடிகள், அவர்கள் ஒரு தேசிய இனம். அவர்களுக்கு இந்த நாட்டில் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் உரிமை உண்டு. தமிழர்களின் பொது கட்டமைப்பு அரியநேத்திரனை தமிழ் தேசியத்தின் ஓர் அடையாளமாக தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஆதலால் தமிழ் தேசியத்தினர் அவரை முழுமையாக ஆதரிக்க வேண்டும். இதனை உருக்கமாக முன்வைக்கின்றேன் என்று மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் வணக்கத்திற்குரிய ஜோசப் பொன்னையா ஆண்டகை தெரிவித்திருக்கிறார். அவர் அவ்வாறு தெரிவிக்கும் போது அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் தெரிவிக்கிறார். தமிழரசு கட்சியை ஏகாதிபத்திய ரீதியில் யாரும் நடத்தக்கூடாது. தமிழரசு கட்சியை ஏகாதிபத்திய ரீதியில் யாரும் நடத்தக்கூடாது. மறை மாவட்ட ஆயர் அதிவணக்கத்திற்குரிய ஜோசப் பொன்னையா ஆண்டகை தெரிவிக்கிறார். தமிழ் தேசிய பரப்பில் ஒரு புகழ்பூத்த கட்சி தமிழரசு கட்சி. இந்த கட்சியின் உறுப்பினர்கள் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் அவர்கள் கட்சியின் பாரம்பரியத்தையும் விதிகளையும் மீறக்கூடாது என மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் அதிவணக்கத்திற்குரிய ஜோசப் பொன்னையா ஆண்டகை தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் சந்தோஷ் ஜாவுடன் இலங்கை தமிழரின் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடி இருக்கிறார். இந்த கலந்துரையாடலுக்கான தொடர்பை தூதுவர் சந்தோஷ் ஏற்படுத்தினாரா அல்லது சுமந்திரன் ஏற்படுத்தினாரா என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது ஒரு சொகுசு கப்பல் இத்தாலியில் மூழ்கி இருக்கிறது. இலங்கையர்கள் உட்பட 22 பேருடன் பயணித்த நிலையில் இத்தாலியில் மூழ்கிய பிரித்தானிய கப்பல் ஒருவர் பலி 6 பேரை காணவில்லை. இத்தாலியின் தெற்கே சிசிலி கடற்கரைக்கு அப்பால் இலங்கையர்கள் உட்பட 22 பயணிகளுடன் பயணித்த ஆடம்பர சொகுசு கப்பல் ஒன்று நேற்று திங்கட்கிழமை கடலில் மூழ்கியதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 6 பேர் காணாமல் போயுள்ளதாக இத்தாலிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது அண்மையில் பதவிகளில் இருந்தும் பாராளுமன்ற உறுப்புரிமைகளில் இருந்தும் நீக்கப்பட்ட மனுஷ நாணயக்கார அரேன் பெர்னாண்டோ ஆகியோருக்கு என்ன நடந்தது என்று உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம், கேள்வியாக இருக்கலாம். இருவருக்கும் தற்போது பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சர் பதவி அல்ல, அவர்கள் வகித்த அதே அமைச்சு பதவிகளின் ஆலோசகர்களாக. அமைச்சு பதவி தானே வகிக்க முடியாது, ஆலோசகர்களாக இருக்கலாம் தானே. இப்படி இருக்கும்போது செய்தி வெளியாகின்றது. மனுஷ நாணயக்காரவுக்கு புதிய பதவி. தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விவகாரங்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் ஆலோசகராக முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார நியமிக்கப்பட்டுள்ளார். உடன் அமலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த நியமனத்தை வழங்கியுள்ளார். இது இப்படி இருக்கும்போது மனுஷ நாணயக்கார அப்போ அரேன் பெர்னாண்டோக்கு என்ன நடந்தது? அவருக்கும் ஒரு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. பதவி தானே, வழங்கிட்டு போகலாம். ஜனாதிபதியின் ஆலோசகராக அரேனுக்கு புதிய பதவி. ஜனாதிபதியின் விசேட ஆலோசகராக முன்னாள் அமைச்சர் அரேன் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் கூறப்படுகின்றது. அரசியலமைப்பின் 41 கீழ் 1 பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை வைத்துதான் இந்த பதவிகள் வழங்கப்படுகின்றதாம். இது எப்படியோ ஜனாதிபதிக்கு பதவிகளை வழங்கலாம், பறிக்கலாம், எதுவும் செய்யலாம். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி. கருத்து கணிப்பில் இதுவரை நடந்த கருத்து கணிப்புகளின்படி ரணில் ஜனாதிபதியாவது உறுதியாகிவிட்டது. வடிவேல் சுரேஷ் சொல்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அவர் மீண்டும் நாட்டின் ஜனாதிபதியாவது உறுதியாகிவிட்டது. கருத்து கணிப்புகள் பலவும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் போர்டுகளை ஆட்சியில் அமர்த்தி நாட்டை சீரழிக்க யாரும் முற்படுதல் கூடாது என்று பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமாகிய வடிவேல் சுரேஷ் தெரிவிக்கிறார். அப்படி இருக்கும்போது அண்மையில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினரான வேலுக்குமார் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு ஐக்கிய மக்கள் சக்திக்கு டாட்டா செரியோ பாய் பாய் எல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டார் ரணில் விக்ரமசிங்கவின் முகாமுக்கு அல்லது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு. இவர் போனதற்கான காரணம் பெரிய ஒரு பணம் அவர் பெற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் பார் லைசன் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களையும் இவர் பெற்றுக்கொண்டு தான் போயிருக்கார் என்ற கூறிய குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கிறார் வேலுக்குமார்.
எனது பெயரில் மதுபான சாலைகள் இல்லை, பாடசாலைகளே உள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார். நாட்டுக்கு சரியான தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய ஒரே தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்பதே உண்மை என்று கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் தெரிவித்தார். நாட்டுக்கு சரியான தலைமைத்துவத்தை வழங்கக்கூடியவர் ரணில் விக்ரமசிங்க என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதே நம்பிக்கை மக்களுக்கும் உண்டு. அதற்கமைய துணிச்சலாக முன்வந்து அவரின் வெற்றிக்கு எனது ஒத்துழைப்பை வழங்கி வருகிறேன். அது தவிர ஒரு சிலர் கூறுவது போன்று மதுபான சாலைகள் அனுமதி பத்திரமோ வேறு சலுகைகளோ எனக்கு கிடைக்கவும் இல்லை, நான் அவற்றை எதிர்பார்க்கவும் இல்லை. எனக்கு எதுவித மதுபான சாலை அனுமதி பத்திரமும் இல்லை. ஆனால் எனது பெயரில் நாட்டுக்கு கல்வி வழங்கும் பல நிறுவனங்கள் உள்ளன. குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் என் மீது எவ்வித அடிப்படையும் இல்லாத குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார். அன்று நாடு நடுநிலையில் இருந்தபோது அந்த ஆட்சி சரிவராது என்று வேறு ஒருவரை ஜனாதிபதி கதிரையில் அமர்த்திய பங்காளிகளில் அவரும் ஒருவர் என்றும் தெரிவிக்கிறார் வேலுக்குமார். எப்படி இருக்கும்போது உண்மையிலே எத்தனை பார் லைசன் அல்லது மதுபான சாலைகள் லைசனை நீங்கள் கொடுத்தீங்க சொல்லுங்க ஐயா, நீங்கள் கொடுத்தீங்க, ப்ளீஸ் தயவு செய்து சொல்லுங்கள் என்று மதுவரி திணைக்கள ஆணையாளரிடம் கேட்டதற்கு அவர் என்ன சொல்கிறார்? தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றது. அரசியல்வாதிகளுக்கு மதுபான விற்பனை அனுமதி பத்திரமா என்று கேட்டதற்கு கலால் திணைக்கள ஆணையாளர் குணசிறி மறுப்பு. அரசியல்வாதிகளுக்கு மதுபான விற்பனை அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டை வன்மையாக நிராகரிப்பதாக கலால் திணைக்கள ஆணையாளர் நாயகம் MJ குணசிறி தெரிவித்தார். மதுபான வரி அனுமதி பத்திரத்தை வழங்குமாறு இதுவரை அரசியல்வாதிகள் எவரும் கோரிக்கை விடுக்கவில்லை எனவும் ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார். எனவே அப்படியெல்லாம் யாருக்கும் நாங்கள் மதுபான சாலை அனுமதி பத்திரம் கொடுக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் இந்த தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தி தொடர்கின்றது. எனவே யாருக்கும் இதுவரை நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை, கொடுக்கப் போவதும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே பார்ப்போம் அது அந்த அந்த கருத்து அல்லது இப்படி கூறப்படும் கருத்து உண்மையா பொய்யா என்று. அதே நேரத்தில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தமக்கு சார்பாக செயற்படுவதாக, லஞ்சம் வழங்குவதாக, அரசாங்கம் மது விற்பனை அனுமதி பத்திரங்களை வழங்குவதாக அரசாங்கத்துக்கு எதிராக சிலர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் அவரிடம் கேட்டபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அப்படியெல்லாம் யாருக்கும் எந்த அனுமதி பத்திரமும் வழங்கவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். இன்றும் ஏராளமான சிங்கள பத்திரிகைகள் வெளியாகி இருக்கின்றது. எனவே சிங்கள பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க. சிங்கள பத்திரிகைகளில் பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்க போகின்றோம். அதாவது ஒரு வேட்பாளர் எவ்வளவு பணத்தை செலவழிக்கலாம், ஒரு வேட்பாளர் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே எவ்வளவு பணத்தை செலவழிக்கலாம் என்ற ஒரு வரம்பு இருக்கின்றது. அந்த வரம்பை நேற்றைய தினம் அறிவித்திருந்தது தேர்தல்கள் ஆணையகம். அதுபடி ஒரு வேட்பாளர் செலவழிக்கக்கூடிய தொகை 186 கோடி, அதாவது 186 கோடி ரூபாவை ஒரு வேட்பாளர் செலவழிக்கலாம். ஆகவே ஒரு வாக்காளருக்கு 109 ரூபாய் செலவாகின்றது. ஒரு வாக்காளருக்கு அவரது வாக்கை பெறுவதற்காக 109 ரூபாய் செலவழிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தொகை போதாது என்று யார் குறிப்பிட்டிருப்பார் என்று நினைக்கிறீங்க? அதாவது ஒரு ஆதரவாளருக்கு அல்லது ஒரு வாக்காளருக்கு 109 ரூபாய் போதாது. ஒரு வாக்காளருக்கு 200 ரூபாய் கோரி இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி. அப்போ தேசிய மக்கள் சக்திக்கு அவ்வளவு காசு இருக்கிறது, இல்லாட்டி அப்படி கோரி இருக்க முடியாது தானே. எனவே இந்த 186 கோடி கூட போதாதாம் தேர்தல் நடவடிக்கை பணிகளுக்கு அல்லது தேர்தல் பிரசார செலவுகளுக்கு. போஸ்டர் அடிக்கணும், ஸ்டேஜ் அடிக்கணும், ஸ்டேஜில் பாட்டு பாட வைக்கணும், ஸ்டேஜுக்கு விருந்தினர்களை அழைத்து வருவதற்கான செலவு, எவ்வளவு செலவு இருக்கிறது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக இன்றைய அத பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். அதே செய்தி தான் அத பத்திரிகையிலே. அந்த தொகை மிக அழகாக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி வர்ணேதி அபேட்சகே கூட்ட ருப்பியால் 180 அதாவது 186 கோடி 82,98,586 ரூபாய் வீதம் கல அக்கிய என்று கூறப்பட்டிருக்கின்றது. சந்த பத்திரிகாவ தனி கொலையின் லெச முத்ரணேட்ட, அதாவது 39 வேட்பாளர்களது பேரும் ஒரே வாக்குச்சீட்டில் அச்சிடப்பட இருக்கின்றது. 2 வாக்குச்சீட்டுகள் தேவையில்லையாம், ஒரே வாக்குச்சீட்டில் அச்சிடப்பட இருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் லக்ஷ விசாக் அவலங்குய் அப்படி என்ற உடனே அதிர்ச்சி அடையாதீங்க. 20 லட்ச சாரதி அனுமதி பத்திரங்கள்
தடை செய்யப்பட இருக்கின்றது. அது 2009ஆம் ஆண்டுக்கு முதல் விநியோகிக்கப்பட்ட 20 லட்ச சாரதி அனுமதி பத்திரங்களும் தடை செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். ரஜே වැඩපිළිවෙල ආරම්භක අතරමඟ නතර කළොත් රටේ ආර්ථිකය යළි கடா வேட்டனவா, அதாவது தற்போதைய அரசின் அபிவிருத்தி பணிகளை நாங்கள் தடை செய்தால் அல்லது அதை நிறுத்தினால் நாடு மிகப்பெரிய பாதாளத்தில் விழும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இன்றைய தினமின பத்திரிகையில் வந்திருக்கின்றது. இன்றைய திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். அதே செய்திதான். ஜனபதி அபேக்ஷகோ அயாக் லபன அத்வெனிதா எக்கம வேதிக்காவே, அதாவது ஜனாதிபதி வேட்பாளர்கள் 6 பேர் வரும் 7ஆம் தேதி ஒரே மேடையிலே விவாதத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அந்த செய்தியிலே வெளியாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக சந்த දායකයෙකුට රුපියල් 109යි අපේක්ෂකයෙකුගේ වීදම උපරිමය කෝටි 186යි என்றும் சஜித்ගේ විධායක ஜனாதிபதி அகோசி கතාව ஜனாதிபதிவரனை கரளிய ඇවිலை என்றும், அதாவது சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கக்கூடிய நிறைவேற்று அதிகார முறையை ஒழிப்பேன் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்து சூடு பிடித்திருக்கின்றது என்றும் செய்தி வெளியாக இருக்கின்றது. இன்றும் ஏராளமான செய்திகளை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.